கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு ஓமை என்ற இந்த தியான பகுதிக்கு வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் விதைக்கிறவன் என்கின்ற ஓமை குறித்து ஆராய்ந்து பார்ப்போம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை நான் வாசிக்கிறேன். அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறினபோது தீய்ந்து போய் வேரில்லாமல் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது. சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவான் என்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஓமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருக்கு சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கிறபோது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இதை சொல்லுகிறார். ஆனால் அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு அவர்கள் பிரியமற்றவர்களாக காணப்படுகிறார்கள். ஆகையினாலே அவர்களுக்கு ஆண்டவர் கருத்தை சொல்லாமல் நேரடியாக உவமையை அவர்களுக்கு சொல்லுகிறார். அதாவது நாம் முன்பாக பார்த்த பகுதிகளிலே ஏதாவது ஒரு பொருளை விளக்குவதற்காக முதலில் அந்த பொருளை குறித்து, அதாவது சொல்ல வருகிற காரியத்தை குறித்து அவர் சொல்லி அந்த காரியத்திற்கான உவமையை சொல்லுவார். ஆனால் இதிலே எதற்காக இந்த உவமை சொல்லப்படுகிறது என்பது அவர்கள் அறிந்து கொள்ளாதபடி நேரடியாக உவமையை மாத்திரம் சொல்லுகிறார். இதனால் அவர் சொல்ல வருகிற உவமையினுடைய பொருள் அவர்களுக்கு புரியாது. அப்படி ஏன் அவர்களுக்கு புரியாதபடி ஆண்டவர் அதை சொல்லுகிறார் என்பதை தன் சீஷர்களுக்கு ஆண்டவர் உணர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் ஏன் அவர்களோடு உவமைகளாய் பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் இரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியால் நான் உவமைகளாக அவர்களோடு பேசுகிறேன். இங்கே ஆண்டவர் பார்க்கிறோம், அந்த ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டும் கேளாதவர்களாக, அதை கண்டும் காணாதவர்களாக, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை உணர்ந்தும் உணராதவர்களாக இருக்கிறபடினாலே ஆண்டவர் இப்படிப்பட்டவர்களுக்கு நேரடியாக ஆண்டவர் சொல்ல வருகிற கருத்தை சொல்லாமல் அவர்களுக்கு உவமைகளாய், அவர்கள் உணர்ந்தும் உணராதவர்களாய் இருக்கிறபடினாலே அவர்களுக்கு ஏற்றபடி ஆண்டவர் உவமைகளாய் பேசுகிறார். பிரியமானவர்களே, அந்த உவமையினுடைய பொருள் என்ன என்று ஆண்டவரிடத்தில் சீஷர்கள் கேட்கிறபோது ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்தின் இரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. பிரியமானவர்கள், ஆகினால் இந்த உவமையை குறித்து ஆண்டவர் அவர்களுக்கு விளக்கவில்லை. ஒரு உவமையை மாத்திரம் அவர்களுக்கு சொல்லுகிறார். ஆனால் அதனுடைய பொருளை அவர்களுக்கு ஆண்டவர் விளக்கி காட்டவில்லை. உவமையை சொல்லுவதோடு அத்தோடு நிறுத்தி கொள்கிறார். ஆனால் தன்னுடைய சீஷர்களுக்கு அதை விளக்கும்படியாக ஆண்டவர் முற்படுகிறார். அந்த விதைக்கிறவனுடைய உவமையை குறித்து ஆண்டவர் சீஷர்களோடு இங்கே பகிர்ந்து கொள்ளுகிறார். அவர் பகிர்ந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கலாம். 18ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன்.
ஆகையால் விதைக்கிறவன் பற்றிய உவமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும்போது பொல்லாங்கான் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழி அருக விதைக்கப்பட்டவன். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடனே இடறல் அடைவான். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணருகிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். பிரியமானவர்களே, இங்கே ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்று நாம் பார்க்கிற பொழுது, வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனும் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்று சொன்னால், அவன் நல்ல நிலமாக இருக்கிறான். ஆனால் அந்த ஜனங்கள் கேட்டும் உணராதவர்களாயும் இவர்கள் இருக்கிறபடினாலே ஆண்டவர் அவர்களை குறித்து இவர்கள் வழி அருகே விதைக்கப்பட்ட விதையாகவும் கற்பாறையின் மேல் விழுந்த விதையாகவும் முட்செடிகளின் மத்தியிலே முளைத்த விதையாகவும் அவர்களை குறிப்பிடுகிறார். இவர்களுக்குள்ளே விதைக்கப்பட்ட விதைகள் ஒன்றும் முளைத்து அது பலன் தராததாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களோ நல்ல நிலமாக இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே ஆண்டவர் சொல்ல வருகிற காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு நல்ல நிலமாக நாம் இருக்க வேண்டும். நமக்குள்ளே விதைக்கப்படுகிற ஆண்டவருடைய வார்த்தை 100, 60, 30 கனி தர வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த வழி அருகே வழியை போன்ற கடினமான மனிதனாக இருக்கக்கூடாது. அப்படி இருப்போம் என்று சொன்னால் நம்மில் விழுகிற ஆண்டவருடைய வார்த்தையானது முளைக்காது. அடுத்ததாக பாறையை போன்ற இருதயம் உள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் லேசாக நமக்குள்ளே ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படும், ஆனால் அது நிலைத்து நிற்காது. ஏன் என்று சொன்னால் நமக்குள்ளே ஆண்டவருடைய வசனத்திற்கேற்ற இருதயம் இல்லாதபடினாலே அது நிலைத்து நிற்காது. இன்னுமாய் பார்க்கிற பொழுது முட்செடிகளின் மத்தியில் விழுந்த விதையைப் போல ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளே முளைத்து வரும். ஆனாலும் இந்த உலக ஆசையினாலே நாம் மயங்கி போய் கிடந்தோம் என்று சொன்னால் அந்த ஆண்டவருடைய வார்த்தையும் நமக்குள்ளிருந்து எடுக்கப்பட்டு போய்விடும். ஆனால் பிரியமானவர்களே, இதை அனைத்தையும் ஒதுக்கிவிட்டு இந்த உலக மயக்கத்திற்கு நாம் மயங்கி போகாமல் இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை நல்ல நிலமாக ஆண்டவர் பார்க்கிறார். அப்படி நாம் நல்ல நிலமாக இருக்கிற பொழுது ஆண்டவர் கொடுக்கிற வசனங்களை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாய் நாம் இருக்கிற பொழுது ஆண்டவருக்காக 100, 60, 30 நாம் பலன் தருகிறவராக இருக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் வசனத்தை கேட்டு அதை உணருகிற நல்ல நிலமாய் இருக்கிறீர்களா, அல்லது வசனத்தை கேட்டு அதை உணராதவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் நல்ல நிலமாக இருப்பதையே ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் விரும்புகிற அந்த நல்ல நிலமாய் இருந்து அவருக்காக 100, 60, 30 பலன் தருவோம். கர்த்தர் தாமே இந்த திருவார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.